கிறிஸ்தேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் யாவரையும் கிறிஸ்து இயேசு நிமித்தமாக நான் வாழ்த்துகிறேன். தேவன் தாமே கடந்து போன 8 மாதங்களின் கண்ணின் மணி போல பாதுகாத்து ஆசீர்வதித்து எல்லா தேவைகளையும் சந்தித்து இந்த 9ஆம் மாதத்தின் முதலாவது நாளை காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த தேவனுக்கே கனமும் மகிமையும் உண்டாகட்டும். வேதத்திலிருந்து உங்களுக்காக எடுத்துக்கொண்ட வாக்கு தத்தத்தை இதோ 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவடைவதில்லை, துன்பப்பட்டும் கைவிடுகப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை என்று சொல்லி விசுவாச அறிக்கையாக அப்போஸ்தலனாகிய பவுல் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற வாக்கு ஆண்டவர் மூலமாக இந்த மாதம் முழுதும் உங்களுக்கும் எனக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இது ஒரு விசுவாசத்தின் அறிக்கை. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைவதில்லை, துன்பப்பட்டும் கைவிடுகப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை என்பதை வேதவசனம் திட்டவட்டமாக தெளிவாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இக்கட்டுகள், இடையூறுகள், கண்ணீர்கள், சஞ்சலங்கள், வேதனைகள் எப்பக்கத்தில் நெருக்கினாலும், எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும், எந்த வேதனைகள் வந்தாலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் அந்த வசனம் தீர்மானமாய் திட்டமாய் சொல்லுகிறது. இல்லை 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 என்பதை 3 முறை மறுபடியுமாக உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒடுக்கப்படுகிறதில்லை, மரம் முடிவதில்லை, இதோ வேதம் சொல்லுகிறது கைவிடப்படுவதும் இல்லை, இதோ மடிந்து போகிறதும் இல்லை என்று சொல்லி விசுவாச அறிக்கையாக இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை வைராக்கியமாக விசுவாசமாக நாம் கைக்கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவ சித்தத்தின்படி நீங்களும் நானும் ஒரு காலமும் ஒரு நிமிஷமும் நெருக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் எப்படிப்பட்ட சஞ்சலங்கள் சூழ்நிலைகள் வந்தாலும் என் தேவன் உங்களையும் நீ கைவிடப்படுவது இல்லை என்பதை விசுவாசத்தை கொண்டு அறிக்கையாக நாம் வாசிப்போம். இந்த வசனத்தை புரிந்து கொள்ளும்படியாக 3 உதாரணங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க வேண்டும் என்று ஆசைக்கிறேன். முதலாவது உதாரணமாக பழைய ஏற்பாட்டிலிருந்து தாவீதின் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது சவுல் அவனை துரத்தி சொல்லுகிறான். எப்படியாகிலும் அவன் ஜீவனை கொண்டு விட வேண்டும் என்று சொல்லி ஓடி திரிந்து ஆட்களை வைத்து தன் சொந்த குமாரனாக யோனத்தானை வைத்து பலவிதமான காரியங்களை சூழ்ச்சிகளை உருவாக்குகிறான். எல்லா விதத்திலும் அவனுடைய ஆட்களை கொண்டு அவனுடைய எல்லா விதமான அதிகாரங்களை கொண்டு அவனை தேடி ஓடி எப்படியாகிலும் கொலை செய்து விட வேண்டும் என்று ஜீவனை பற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? ஓடுகிற ஒரு காரியங்களில் தேவ வசனம் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறது. எப்படியாக தேவன் தாவீதின் ஜீவனை மீட்டு கொண்டார். நெருக்கப்பட்ட போதிலும் கூட, ஒடுக்கப்பட்ட போதிலும் கூட, துன்பப்பட்ட போதிலும் கூட, அவன் கைவிடுகிற சூழ்நிலையா இருக்கிற என்று நினைக்கிற சூழ்நிலையில் கூட அவன் மடிந்து போகாதபடி ஆண்டவர் அவனுடைய ஜீவனை அவருடைய ராஜ்யத்துக்காக அவருடைய நீதிக்காக காத்து கொண்டார் என்பதை நீங்கள் நன்றாக வேதத்திலே 1 சாமுவேல் புத்தகம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கக்கூடும். தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். தாவீதின் மூலமாக ஜீவனை எப்படி பாதுகாத்து கொண்டாரோ அதே போல உங்களையும் ஜீவனையும் என்னுடைய ஜீவனையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுகிறார். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஆண்டோடைய சூழ்நிலைகள் ஆண்டோடைய தேவனுடைய வசனம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது, நாம் மடிந்து போகிறதில்லை என்று சொல்லி. 2வது உதாரணமாக வேதத்திலே மீண்டும் உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த ஒரு அதிகாரம் எலியாவினுடைய வாழ்க்கை. 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது வேதம் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறது. இதோ எசேபேல் அந்த ராஜாத்தி எப்படியாகிலும் எலியாவின் ஜீவனை பறித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆட்களை அனுப்பி தேடி ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலை. எலியா தாமே சூரச்செடியின் கீழாக போய் படுத்துக் கொண்டிருக்கிறான். எல்லாவற்றிலும் அவள் ஆள் எழுப்பி தேடுகின்ற சூழ்நிலையில கூட எல்லா காரியங்களும் கண்களுக்கு தென்பட்டாலும் எலியாவின் ஜீவன் அவளுடைய கண்களுக்கு தென்படவில்லை. அவன் நெருக்கப்பட்டான், ஒடுக்கப்பட்டான், எல்லாவித சூழ்நிலைகளும் துன்பப்படுத்தப்பட்டான். ஆனாலும் தேவன் அவனுடைய ஜீவனை மடிந்து போகாதபடி காத்து கொண்டார் என்று சொல்லி வேதவசனம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது. தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளே, எலியாவின் ஜீவனை மீட்டுக் கொண்ட தகப்பன், இதோ தாவீதின் ஜீவனை மீட்டுக் கொண்ட தகப்பன், அவர்கள் நெருக்கப்பட்ட போதிலும் துன்பப்படுத்தப்பட்ட போதிலும் கூட, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் கூட ஆண்டவர் அவர்களை கைவிடாதபடிக்கு தாங்கிக் கொண்டார் என்று சொல்லி வேதவசனம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது. 3வது உதாரணமாக
கிறிஸ்து இயேசு தாமே இந்த பூலகத்தில் மானிட ரூபமாக வந்து மரித்து எல்லா விதமான சூழ்நிலைகளும் ஒடுக்கப்பட்டும் துன்பப்படுத்தப்பட்டும் அவர் நெருக்கப்பட்ட போதிலும் கூட அவருடைய ஜீவனை இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் ஒப்பு கொடுத்து அவர் 3ஆம் நாள் உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்து உயிர்த்தார் என்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வேத வசனத்தின் அடிப்படையாக ஆதாரமாக வைத்து போயிருக்கிறார். இயேசு நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், எல்லா விதமான சூழ்நிலையிலே கைவிடுகிற போலது காணப்பட்டது. ஆனாலும் என் தேவன் தாமே அவருடைய ஜீவனை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லுகிறது. தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளே, இந்த 3 விதமான உதாரணங்கள் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வேத வசனங்களும் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் கண்ணீரின் வாழ்க்கையில, சஞ்சலத்தின் வாழ்க்கை, பாதைகள் இல்லை, எல்லா விதமான சூழ்நிலைகள் இல்லை, ஒரு வேலை ஸ்தலங்களிலோ குடும்பத்திலோ மற்ற விதமான பிரச்சனைகளை எப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களை நெருக்கினாலும் வேற வழியே இல்லை, இதுதான் முடிஞ்சு போற சூழ்நிலைகள் என்று சொல்லி நீங்கள் இருந்தாலும் தேவன் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறார். வழியை உண்டாக்கக்கூடிய தகப்பன் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் அறிக்கையாக இந்த வசனத்தை சொல்லுவோம் என்று சொன்னால் தேவனுக்கு அருமையான நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் சஞ்சலப்படுத்தப்பட்டும் துன்பப்பட்டும் நாம் மடிந்து போகிறதில்லை என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வைராக்கியமாய் விசுவாசமாய் நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் போக்கிலும் வரத்திலும் கையின் பிரயாசங்களும் குடும்ப காரியங்களும் வேலை ஸ்தலங்களிலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் விசுவாசமுள்ள தகப்பனாய் இருந்து ஆண்டவர் விடுவிப்பார் என்பதற்கு இது ஒரு சாத்தியமாக இருக்கும். இந்த வேத வசனத்தை பற்றிக்கொள்ளும்படியாக, வாக்கை பற்றிக்கொள்ளும்படியாக நாம் ஒரு விஷய தலைகளை தாழ்த்தி கண்களை பிரார்த்தனை செய்வோம். எங்கள் நேசிக்கிறதான தகப்பனை உடைய சமத்துக்கு ஒப்பு கிடக்கிறோம். தகப்பனை எத்தனையோ சூழ்நிலைகள் வந்த போதிலே கூட நாங்கள் மடிந்து விட்டோம் என்று சொல்லி நினைக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கூட, நெருக்கப்பட்டோம் ஒடுக்கப்பட்டோம் என்ற சூழ்நிலையிலும் கூட, எங்களுடைய கண்ணீரின் பாதையிலும் கூட, எங்கள் கலக்கத்தின் பாதையிலும் கூட ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களுடைய ஜீவனை மீட்டு ஆண்டவரே எங்களுக்காக எல்லா விதமான காரியங்களும் நீ செய்து வந்து நலமானதை கொடுத்து ஆண்டவர் விசேஷமாக எங்களை போஷித்து வழிநடத்தி ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் விலைக்கும் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி இம்மட்டமாய் நடத்தி வந்த தகப்பனே, இந்த மாதம் முழுவதும் உடைய கிருபைகள் இருக்கட்டும், இரக்கங்கள் இருக்கட்டும், துன்பங்கள் பிரச்சனைகள் என்று சொல்லி வாழ்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் ஏதாவது இருப்பார் என்று சொன்னால் ஆண்டவரே அவர்களை நீர் மீட்டுக்கொண்டு கலக்கமடையாது என்று சொல்லி ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாய் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். Have a blessed day. Have a blessed month. God bless you. Amen.